தமிழ்ச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கு அலச போகிற விஷயம் அமெரிக்காவிலிருந்து நம்முடைய அதாவது முறையற்ற வழியில் அமெரிக்கா குடியேறிய அந்த கள்ளத்தனமான வழியும் சொல்லுவாங்க. அது மாதிரி குடியேறிய இந்தியர்களில் அவர்கள் வேறு விதமாய் ஒரு ஒரு சிறை கைதிகளை போல கையில் விலங்குகளை கட்டி அவளை அழைத்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இதுல என்னன்னா, அமெரிக்கான்றது படித்தவர்களுக்கு எல்லோருடைய கனவு அமெரிக்கா நீங்க பாத்தீங்க 90க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப இருந்த சூழ்நிலை வேற. அமெரிக்காவில் போய் படிக்க போறது செட்டில் ஆக போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் டாக்டர்ஸ் தான் அப்ப இருந்தாங்க. டாக்டர் தான் ஃபர்தர் ஸ்டடீஸ் பிஜி பண்றதுக்கு போவாங்க. அங்க போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. இது உயர் சாதி மக்கள் தான் அது மாதிரி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 90களில் ஒரு பெரிய உலக அளவில் பெரிய அலை ஏற்படுது. என்ன அலைன்னா கம்ப்யூட்டர் அலை ஏற்படுது. அந்த கம்ப்யூட்டர் அலை ஏற்பட்டு எவ்வளோ பேர் 90களில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. அப்போ சாதாரண ஒரு +2 டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் டிப்ளமா தான் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எப்படின்னா இங்கே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. அது அமெரிக்காவில் நிற்கா இருக்கும். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அங்கே போகும்போது அங்கே போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே அப்படியே செட்டில் ஆகிடுறது. சரி, அங்கே அப்படியே வேற ஒரு கம்பெனிக்கு மாறி போகிறது. அதே மாதிரி போய் எவ்வளோ பேர் 90கள் அந்த அலைய ஆரம்பிச்சது. அப்படியே ஆரம்பிச்சும் போது அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒரு தகவல் சொன்னார். கிட்டத்தட்ட அந்த உயர் சாதியினர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உயர் சாதியினரில் ஒருத்தர் அங்கே அமெரிக்காவில் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கே உரிய அந்த ஒரு ஒரு பழக்க வழக்கத்தில் அவங்களுடைய குணநலன்ல அவரு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்து எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் அவர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு கூப்பிட்டுட்டாரு. அப்படி கூப்பிட்டுட்டு நீ இந்த கோர்ஸ் படி, உனக்கு இந்த கோர்ஸ் படிச்சேன்னா உனக்கு இங்க வேலை இருக்குது, இதை படி சொல்லிட்டு 65 பேர் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. எப்படின்னா இந்த போர் செட்டில் ஆனாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் படித்து விட்டு போய் செட்டில் ஆனவங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கலாம் எவ்வளவு பேர் பிசி எம்சிஏ முடிச்சுட்டு 90ல இருந்து இது மாதிரி போய் அங்கே போயிட்டு படிச்சு செட்டில் ஆகிட்டு அப்போ கிரீன் கார்டு வாங்கிட்டு அப்படி செட்டில் ஆனவங்க இருந்தால் சரி. இது போல இருக்கும்போது ஒரு சூழல் இப்படி இது மாதிரி வரும்போது ஒரு ட்ரெண்ட் ஒன்று திடீர்னு வருது. அது எப்படின்னா நம்ம கள்ளத்தனமாக அமெரிக்கா செட்டில் ஆகிடலாம் சொல்லிட்டு ஒரு குரூப் வருது. அது எப்படின்னா அது மேக்சிமம் வட இந்தியர் தான் அது மாதிரி இருக்காங்க. இப்போ நாடு கடத்தப்பட்ட இந்த முதல் ஃப்ளைட்ல வந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயே மேக்சிமம் வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ் யாருமே அவ்வளோ. அது எப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ பஞ்சாப்லயோ குஜராத்லயோ ஒரு ஏஜென்ட் இருக்கு. அந்த ஏஜென்ட் கிட்ட ஒரு 50 லட்சம் நீங்க கொடுக்கணும், இல்ல 1 கோடி வரைக்கும் போகும். அவர் என்ன பண்ணுவான், அது துபாய் அந்த மாதிரி மத்திய கிழக்கு பகுதியா உங்களை ஏஜென்ட் போயிட்டு அங்கிருந்து அப்படியே நிகாரகுவா மெக்சிகோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு நாட்டுக்கு போய்விட்டது. இந்த மெக்சிகோ நிகாரகுவான்றது அமெரிக்காவுடைய அண்டை நாடு அதுல இருந்து காட்டு வழி பாதையில் நடந்து போவாங்க. அப்படியே அதெல்லாம் எவ்வளவு அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு பயங்கரமான நீர்வாழ் மிருகங்கள் இருக்கிற அதுல அந்த ஆத்துல கடந்து போயிட்டு பயங்கரமான மிருகங்கள் இருக்கிற அந்த காட்டுப்பகுதியை கடந்து போயிட்டு 100 நாள் 10 நாள் 50 நாள் சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்து காடு வரைக்கும் நடந்து போயிட்டு மெக்சிகோவில் அப்படியே உள்ள கள்ளத்தனமா போயிட்டு நுழைந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட இது போல வந்தவங்க ஒரு 90,000 பேர் இந்தியர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க சொல்லிட்டு அந்த ஒரு புள்ளி சொல்லுது. அதாவது இந்த விஷயம் அமெரிக்காவில் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் இப்போ எலெக்ஷன் சமீப எலெக்ஷன் நின்னார் பார்த்தீங்களா, அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நான் இந்த மாதிரி கள்ளத்தனமா வரிகளை நான் வெற்றி பெற்று ஒரு இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகணும்னா நான் இந்த மாதிரி கள்ளத்தனமாக வெளியேற்றுவேன் நான் சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்த உடனே சுட அதில் தான் கை வைக்கிறாரு. அதில் தான் இந்தியர்கள் முதல் ஃப்ளைட்ல ஒரு 200 பேர் ஒரு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலும் காலிலும் விலங்கு போட்டு ஒரு கொலை குற்றவாளிகளை போல நடத்தப்பட்டு அந்த ஃப்ளைட்ல கொண்டு வரப்பட்டது. அதுவும் எந்த ஃப்ளைட்னா அது ராணுவ ஃப்ளைட் நீங்க இப்போ என்ன ஒரு வலைத்தளங்கள்ல செய்தியெல்லாம் வருதுன்னா, ஒரு சிவில் ஃப்ளைட் சொல்றோம் பத்தி சாதாரண ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கெட்டோட 2-3 மடங்கு அதிகமான விலை தான் இந்த ராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்டது. அது என்ன எதுக்குன்னா
அந்த ராணுவ விமானம் வந்து இந்தியாவில் வந்து அழைத்து வரப்பட்டது வந்து ஒரு விதமான மிரட்டுதல் சொல்றாங்க வந்து. ஏன்னா ராணுவ விமானம் ஊருக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ள வந்து இறங்குதுன்றது ஒரு மிரட்டுதல் சொல்றாங்க வந்து போது. இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் வந்து. எப்படி ராணுவ விமானத்தை வந்து இந்தியா அலோவ் பண்ணுச்சு சொல்லிடுறது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதே போல கள்ளத்தனமா அந்த ஊர்ல குடியேறிய இந்த கொலம்பியா நாட்டு மக்கள்ல வந்து அந்த அந்த அமெரிக்க தேசம் வந்து நாடு கடத்துறதுக்கு இது மாதிரி முயற்சி செய்யும் போது கொலம்பியா அதிபர் என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் வந்து எங்க நாட்டுடைய விமானத்தை அனுப்புறேன், அதுல வந்து என் தேசத்து மக்களை வந்து நீ அனுப்பி வைங்க, நீ ராணுவ விமானம்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து இது மாதிரி அளவு பண்ண மாட்டேன். சாதாரண கொலம்பியா நாடு சின்ன நாடு, ஒரு தமிழ்நாடு அளவு தான் இருக்கும், சின்ன நாடே வந்து அமெரிக்கா எதிர்த்து வந்து குரல் கொடுத்துச்சு. அதாவது இதுல இந்தியா பாத்தீங்கன்னா பெரிய அளவு இது தலையிடல வந்து. ஏன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாருன்னா இது வந்து அவங்க நாட்டு சட்டம் வந்தது, இது போல நிகழ்வு வந்து அடிக்கடி நிகழ்கிற ஒன்றுதான் சொல்றாங்க வந்தது. இதுங்க நிகழ்கிற ஒன்றுதான் சரி, ஓகே. ஆனால் அவங்களுடைய நடத்திய விதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அவனுக்கு வந்து அந்த ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வந்து சாதாரண அளவுக்கு உட்கார வச்சுட்டு அவங்க 40 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் போக முடியாமல். இதெல்லாம் வந்து அது நடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நடத்தப்பட்டது தான் வந்து ஒரு நமக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்துறது வந்து. இப்போ அதாவது இன்னொன்று நம்ம சொல்லலாம், நீங்கள் இதுக்கு வந்து இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு என்று தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கு வந்து. அந்த சட்டத்தை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதனால அமெரிக்காவில் வந்து அது போல சட்டம் இருக்குது வந்து. இவர்களை வந்து ஏலியன் சொல்றாங்க வந்து. இவர்களை வந்து வேற்றுக்கிரகவாசிகள் வந்து இவங்க வந்து இங்க இருக்கக்கூடாத தகுதி இல்லாதவர்கள் சொல்லிட்டு அமெரிக்க அதிபரே வந்து ஓப்பனா சொல்றாரு வந்து. இவரெல்லாம் வந்து நம்ம தேசத்தை வந்து அபகரிக்க வந்தவர்கள், இது போல எல்லாம் வார்த்தைகள்லாம் வருது. ஏன்னா இவங்க ஏன், முதல்ல கேள்வி வந்து இப்போ இவங்க ஏன் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி கள்ளத்தரமா போன வந்து, அது ஒரு கேள்வி. இதே இந்த பணத்தை வச்சு உள்ளூர்லயே ஒரு பிசினஸ் பண்ணி கிட்ட இவங்க வந்து இது மாதிரி வந்து சுயமா சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாமே வந்து. இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமா போயிட்டு 50 லட்சம் 1 கோடி கொடுத்துட்டு வாழ்க்கையை எவ்வளவு தொலைச்சிட்டு எவ்வளவு வந்து இப்போ வந்து கதறி அழுறாங்க வந்து. இப்போ இவ்வளவு ஏமாந்துட்டோம், நாங்கள் கொடுத்து ஏமாந்துட்டோம் சொல்லி சொல்றாங்க வந்தது. அதனால இது போல முறையேற்ற நம்ம கேள்வி கேட்கறது வந்து என்னன்னா, ஒரு மனிதாபிமானம் ஒரு சமூக அக்கறை உள்ள கேள்வி கேட்கறதுன்னா, சரி எங்க மக்கள் வந்து அங்க வந்து கள்ளத்தனமா வந்துட்டாங்க, சரி அவங்கள வந்து ஓரளவுக்கு மினிமம் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடத்திருக்கலாமே. ஒரு கையிலும் கால் விலங்கும் போட்டு அவங்களை அழைத்து வந்தது என்பது ஒரு வந்து எங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. மீடியாக்கள் சொல்லுகிறது, சமூக ஆர்வலர்கள் வந்து அது சம்பந்தமா வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சர்வ கட்சி இப்போ அந்த ஒரு மாசம் முன்னாடி கூட வந்து ஒரு போராட்டமே நடந்துச்சு. இடதுசாரி கட்சிகள் ஆளுங்கட்சிகளை சேர்ந்து எல்லாமே ஒரு போராட்டம் பண்ணாங்க வந்து. இது மாதிரி இவர்களை வந்து நடத்திய சரியில்லை சொல்லி போராட்டம் பண்ணாங்க வந்து. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மத்திய ஆட்சி அமையது முன்னாடியே வந்து நம்ம அந்த இவர் என்ன சொல்ற பிரதமர் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா வந்து அது மாதிரி அமெரிக்காவில் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து எங்க நாட்டில் வந்து விசா போடுங்க சொல்லி லைன்ல நிற்பாங்க சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு விசாவுக்கு கொடுங்க சொல்லிட்டு வாக்குறுதி சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு இந்தியா வளர்ச்சி அடையும் சொன்னாரு. ஆனால் இப்போ நடந்தது என்னன்னா, இப்போ இந்த ஆட்சி வந்து கடந்த 10 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 13,75,000 பேர் வந்து இந்தியா விட்டு வெளியில போயிருக்காங்க. ஏன்னா இதை விட ஒரு பெட்டரா வந்து வேலைக்கு தேடி அவங்க போயிருக்காங்க வந்து, அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வந்து. அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்க வந்து வேலை வாய்ப்புகளும் அந்த அவங்களுக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கிருந்து போயிருக்காங்க வந்தது. அப்புறமா இதுல இன்னொரு விஷயமும் ஒன்று நம்ம சொல்லணும் வந்து போல, இதுல அந்த மெக்சிகோ அதிபர் இருக்கார் வந்து. அப்போ என்னன்னா, மெக்சிகோ தான் வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு. இப்போ அது மூலியமா எல்லாம் கள்ளத்தனமா வருகிறாள்னால மெக்சிகோ சுத்தியில வந்து நம்ம வந்து நான் வந்து சோறு எழுப்பி நான் இது பண்ண போறேன் நான் சொல்லி அந்த அமெரிக்க அதிபர் சொல்லும் போது, மெக்சிகோன்றது சின்ன நாடு. அந்த அம்மா அந்த லேடி வந்து அதிபர் சொல்றாங்க, நீங்க வந்து அதிபர் நீங்க சோறு எழுப்பி நீங்க பண்ணலாம், நீங்க பண்ணனா நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய பொருளுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து எவ்வளோ நாங்கள் பொருள் வாங்கிக்கலாம் வந்து எங்களால். இது மாதிரி இப்போ சாம்சங்லன்னா வேற ஒன்று வாங்கிக்குவாங்க, நைக்கி உங்க அமெரிக்க நைக்கில வேற எல்லாம் வாங்கிக்கோ சரி. ஆனால் வந்து அதே மாரி இப்போ 7 மில்லியன் மக்கள் வந்து இங்க மெக்சிகோல இருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு மெயினான வந்து வாடிக்கையாளர்களை வந்து பண்ணீங்க. அதை வந்து நீங்க இழந்துருவீங்க வந்தீங்க. அதை யோசித்து பாருங்க நீங்க. அது இல்லாமல் அமெரிக்கான்றது இந்த இந்த சுற்றுச்சுவர் வாழ்வோடு கிடையாது. இது உலகம் என்பது இந்த சுற்றுச்சுவர் வாழ்க்கை உலகம் கிடையாது. இதை விட பரந்த
பரந்த தேசம் தான் அந்த உலகம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் வந்து அந்த அமெரிக்காவில் போய் குடியேறி இருக்கிற இந்த மெக்சிகோ மக்களை பார்த்து இந்த அதிபர் என்ன பண்றாரு, ஒரு கோவப்படம் ஒன்றும் பண்ணாம என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு சாப்பிட்டா நீங்க வாங்க, நீங்க திரும்ப எங்க தேசத்துக்கே வாங்க, நீங்க நாங்க வந்து உங்களுக்கு வேலை தரம் வந்திருப்போம், நம்ம எல்லாம் ஒன்றா கை கோர்த்து இந்த மெக்சிகோவை வந்து இன்னும் கூட நம்ம வந்து மேல வளர்ச்சி அடைய செய்யலாதீங்க, நீங்க வாங்க, உங்களை வந்து நான் அரவணைக்க தயாரா இருக்க சொல்லிட்டு அவ்வளவு வந்து ஒரு மனிதாபிமானமா வந்து அந்த மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தேசத்துல வந்து இதை பத்தி ஒரு பெரிய ஒரு இது மத்திய அரசாங்கம் பெரிய ஒரு இதை காட்டிக்கல. அது எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் அமெரிக்கா எதிர்த்து ஒரு ஸ்டாண்டே ஒன்றும் அது பண்ணிக்கல. வந்து அதுதான் நம்ம வடிவேல் ஜோக்கோட பிடிக்க போறோம். அதாவது வடிவேல் என்ன பண்ணுவாரு, ஆளை அனுப்பி அவனை போய் மிரட்டி படுறான்னு, அப்போ வந்து இன்னைக்கே வந்து நமக்கு வந்து படிச்சுட்டான்னா நமக்கு இன்னிலிருந்து நமக்கு அவன் அடிமை. இப்போ அவன் படியாம நம்ம எழுத்து நின்று வச்சுக்க, நாளையிலிருந்து நமக்கு அடிமை. இதுதான் வந்து இந்த அமெரிக்கா விஷயத்துல நமக்கு தெரிய வருது. அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க. நன்றி. தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களோட கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.